நமது ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23 தியான வசனம், கடைசி வசனம், 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நிறைவை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி கடந்த நாட்களிலே பார்த்தோம். நம்மை நிறைக்கிறவர் மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது இந்த சங்கீதத்தின் கடைசி வசனம் கூறுகிறது. இந்த வார்த்தையை ஆங்கில மொழியாக்கத்திலே நாம் பார்ப்போம் என்றால், நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நிச்சயமாகவே, உறுதியாக, மெய்யாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும் என்பதாக பார்க்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கவனமாக செவி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சிறப்பானவைகளையும் மகிமையானவைகளுமான சத்தியங்கள் பலவற்றை இந்த வசனத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். மனிதனுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நிச்சயமில்லாதவைகளாக இருக்கின்றன. நாளைய தினம் நாம் உயிருடன் இருப்போமா? நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் உத்தியோகம் நமக்கு நீடித்திருக்குமா? அல்லது நம்முடைய தேசத்தின் நிலை இப்போது இருக்கிற எண்ணமாகவே நீடித்திருக்குமா? போன்றவற்றை பற்றிய நிச்சயம் நமக்கு கிடையாது. ஆனால் தேவனோடு உள்ள நெருங்கிய உறவின் மூலமாக நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயம் கிடைக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நிச்சயமாகவே ஆண்டவரை, நம்முடைய மேய்ப்பரை உண்மையோடு பின்பற்றுவோம் என்றால் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் 2 காரியங்கள் நிச்சயமாகவே நம்மை தொடரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவை என்ன? அவருடைய நன்மையும் இரக்கமும் ஆகும். ஆண்டவருடைய நன்மையும் இரக்கமும். சங்கீதக்காரன் இதை குறித்து மிகுந்த நிச்சயமுள்ளவனாக இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நம்பிக்கை வைத்திருக்கிற உன் நல் மேய்ப்பர் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்பத்தக்கவர் அவர் ஒருவராகவே இருக்கிறார். அவர் உன்னை ஒருபோதும் ஏமாற்றமடைய செய்வதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற உறுதியான விசுவாசம் உன்னில் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே உன் வாழ்நாளெல்லாம் அவருடைய நன்மையும் இரக்கமும் உன்னை பின்தொடர்கிறதை நீ உணர முடியும். தேவனுடைய நன்மை என்ன? சங்கீதம் 23:6 நன்மை என்ற வார்த்தைக்கான எபிரேய பதம் டாப் என்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் மிக சிறந்தது, த பெஸ்ட் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே இந்த பதம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள 8 இடங்களில் ஆங்கிலத்தில் அது மிக சிறந்தது என்றே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உதாரணமாக உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சரசம் என நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியில் உள்ள நல்ல என்ற பதம் சிறந்தது, மிகச் சிறந்த என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவர் என்னை பசும்புல் வெளிகளில் படுத்துக்கொள்ளச் செய்கிறார் என்று கூறிய தாவீது நிறைவாக என்ன சொல்லுகிறார்? நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய மிக சிறந்தவைகள் என்னை தொடரும் என்பதாக கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மெய்யாகவே நாம் படுத்துக்கொள்ள, அதாவது நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்வோம் என்றால், நீங்களும் நானும் பிறரால் தாழ்த்தப்படும் போது அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவரின் மிக சிறந்தவை நம்மை பின்தொடர்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பின்தொடர்தல் ஓரிரு நாட்களுக்கு அல்ல, நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவை நம்மை தொடரும். நாம் தேவனோடு மிக நெருங்கிய ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படியாகவே ஆண்டவர் நம்மை படுத்துக்கொள்ளச் செய்கிறார், அல்லது நாம் பிறரால் தாழ்த்தப்படும்படி அனுமதிக்கிறார். தேவன் தாமே இதை செய்கிறார். நாளைய தினத்தை குறித்து நாம் நிச்சயமற்றவர்களாக இருப்போம் என்றால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனின் மிக சிறந்தவை என்னை தொடரும் என்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் நிச்சயமுள்ளவர்களாக இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நாம் தாழ்த்தப்படும் போது உள்ளாக களி கூறுவோமாக.
தேவனால் மாத்திரமே நம்மை திருப்திப்படுத்தவும் நம் தேவைகளை பூர்த்தி செய்யவும் கூடும். அவர் ஜீவ ஊற்றாயிருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய நல் மேய்ப்பரோடு நெருங்கிய ஐக்கியம் கொள்வதற்கு தடையாக இருப்பதாக நாம் கூறிக்கொண்டிருக்கும் எல்லா விதமான சாக்கு போக்குகளையும் தள்ளிவிட்டு அவருடைய சமூகத்தில் தரித்திருப்பதற்கென்றே நேரம் ஒதுக்கியிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்த்து நேரம் ஒதுக்க ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய நன்மை நீ மனந்திரும்பும்படி உன்னை ஏவுகிறது என்பதாக பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். தேவனுடைய நன்மை நீ மனந்திரும்பும்படி உன்னை ஏவுகிறது. ஆகையால் நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய நன்மையை பெற்று அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக மனம் திரும்ப வேண்டும். யோபு பொல்லாப்பை விட்டு விலகிற மனுஷன் என்றும் அவனில் ஒரு குற்றமும் இல்லை என்றும் தேவன் தாமே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆனால் அதே யோபு ஆண்டவரை நேரடியாக கண்டபோது நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்பதாக 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனத்தில் யோபு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் இருதயம் நொறுக்கப்பட்டிருப்பதை காண்பதில் தேவன் ஏன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார் என்று நீ கேட்கக்கூடும். நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டால் ஒழிய அதற்குள் இருப்பதை நம்மால் கண்டுகொள்ள இயலாது. ஒரு ஆப்பிள் பழமானது அல்லது ஆரஞ்சு பழமானது புறம்பே அழகானதாக தோற்றமளிக்கலாம். ஆனால் அதன் உட்பகுதியில் எங்கேயாவது அது அழுகி இருக்கக்கூடும், கெட்டிருக்கக்கூடும். அதை நாம் வெட்டி பார்த்தால்தான் அதனுடைய அழுகியிருக்கும் பாகம் நமக்கு தென்படும். உன்னில் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் இல்லை என்றால் அது மோசமானதோர் அறிகுறியாக மாறிவிடும். தேவனின் நன்மை உன்னை பின்தொடருகிறதில்லை என்பதையே அது காண்பிக்கிறது. தேவன் உனக்கு தம்முடைய நன்மைகள் யாவற்றையும் கொடுக்கும்படியாக ஆவலோடு இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதாக 73ஆம் சங்கீதம் 1வது வசனம் குறிப்பிடுகிறது. எந்த அளவிற்கு நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மாத்திரமே நாம் நம்முடைய தேவனை நல்லவராக காண முடியும். ஒவ்வொரு நாளும் நன்மை உன்னை பின்தொடர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நீயும் நானும் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான சகோதரனே சகோதரியை, ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் மனம் திரும்பவில்லை என்றால் அதனுடைய பொருள் என்ன? இன்று நீ தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நன்மையையும் ருசி பார்க்கவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அமையும். நன்மையின் ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பசும் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்பதாக சங்கீதம் 21:3 சொல்லுகிறது. தேவனின் நன்மையானது பசும் பொற்கிரீடத்தை நமக்கு தரிப்பிக்கிறது. அதாவது தூய்மையான சிந்தனைகளால் அது நம்மை முடிசூட்டுகிறது. இந்த முடிசூட்டுதலை பெற்ற பிள்ளையாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். என் ஆண்டவர் என்னை நன்மையும் கிருபையினாலும் அவர் என்ன செய்கிறார்? என்னை தொடருகிறார். நன்மையும் கிருபையும் தொடருகிறது. நன்மையினாலே என்னை முடிசூட்டுகிறார். நன்மையானது பசும் பொற்கிரீடத்தை எனக்கு கொண்டு தரிப்பிக்கும்படியாக அவர் கொண்டு வருகிறார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதி என்னிடத்தில் இருக்கிறதா? நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரே என்னை அலசி ஆராய்ந்து பாரும், என்னை நொறுக்கும் உருக்கும் வனையும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நம்மை கொடுப்போம். ஆண்டவர் நன்மையினால் நம்மை முடிசூட்டுவார். பசும் பொன் கிரீடத்தினாலே நம்மை தரிப்பித்து தூய்மையான சிந்தனைகளால் நம்மை முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீருடைய நன்மைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்மையினால் எங்களை முடிசூட்டுகிற கர்த்தருடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை முற்றுமுடிய நாங்கள் ஒன்றுமில்லையப்பா என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். தேவரீருடைய நன்மையின் ஆசீர்வாதங்களோடு தேவரீர் எங்களுக்கு முடிசூட்டுகிற அந்த கிரீடத்தை நாங்கள் இழந்து விடாதபடி பரிசுத்தமான தூய்மையான சிந்தனைகளால் எங்கள் ஆண்டவராலே அனுதினமும் நாங்கள் முடிசூட்டப்படுகிறவர்களாய் அதை இந்த உலகிற்கு சாட்சிகளாய் வெளிப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.